இன்னைக்குப்பா வேகமாக உடல் எடையை குறைப்பதற்கு ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் ரொட்டி செஞ்சு காட்டுறேன்ப்பா. ஓட்ஸில் இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போப்பா நான் 100 கிராம் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு உங்களுக்கு பவுடராக்கி கொண்டு வரேன். இப்போ நான் மிக்சியில் பவுடராக்கி கொண்டு வந்திருக்கேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். பரபரன்னே இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாவு எப்படி வச்சுருப்போம்ல அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொட்டி போட நல்லா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சட்டி சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். 1 வெங்காயம்ப்பா மீடியமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். 2 பச்சை மிளகாய், ஒரு 6 மிளகு, 3 வெள்ளைப்பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. நான் 100 கிராமு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன்ப்பா, ஃப்ரெஷ் பட்டாணி, அதையும் போட்டுக்குவோம். வதக்கிக்கிறோம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கிடுவோம். நம்ம ரொம்ப வேக விடக்கூடாது, மீடியமாக தான் வேக வைக்கணும். கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோம். பட்டாணிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இப்போ வதக்கிக்கிடுவோம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, இதையும் லைட்டாக வதக்கிக்கிடுவோம். புதினா கொத்தமல்லி ரொம்ப வதக்கக்கூடாது, அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக நம்ம வதக்கினா போதும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் வேக விடுவோம். அடுப்பு சிம்மில் தான்ப்பா வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விட்டுருக்கோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வேக விடக்கூடாது, இல்லாட்டா நமக்கு இதில் உள்ள சத்துக்கள் போயிடும். அதனால் கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போப்பா இதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஆற விடுவோம். இப்போ ஆறிடுச்சு, வெது வெதுப்பாக தான் இருக்குது. இப்போ இதை இந்த இஞ்சியை அப்படியே ஜாரில் அடிக்க முடியாது. நம்ம ஜாரில் கொஞ்சம் இதை நறுக்கி போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த வெள்ளைப்பூடையும் 2 நறுக்கி போட்டுக்கிறோம். வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம். இதை உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கேன். இப்படி பரபரன்னு கொஞ்சம் ரொம்பையும் நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்பையும் பரபரன்னு அரைக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதை நம்ம ஓட்ஸு அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட இதை சேர்த்து போட்டுருவோம். இப்போ நம்ம 2 ஸ்பூனு கடலை மாவு போடுறோம். கடலை மாவுலப்பா ஹை ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி, கடலை மாவு போட்டிருக்கனால நம்ம பெருங்காயப்பொடி கொஞ்சம் ஜீரணத்துக்கு போட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு மல்லிப்பொடி. நம்ம பட்டாணிக்கு தான் கொஞ்சோண்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டிருந்தோம். இப்போ நம்ம ஓட்ஸுக்கு ரொட்டிக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இது பிங்க் சால்ட்டுப்பா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நம்ம பிசைஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலப்பா, நம்ம பட்டாணி மிக்சியில் அடிச்சுட்டு வந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்லேயே தான் நம்ம பிணையிறோம். தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது. இப்போ நான் ஒரு விட்டு தண்ணியை விடலப்பா, நம்ம பட்டாணியில் அரைச்சோம் இல்லையா, அந்த இதுலேயே நான் பிசைஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூனு தயிர் விட்டுக்குருவோம். தயிர் போட்டோம்னா நம்மளுக்கு ரொட்டி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை வச்சு நம்ம உங்களுக்கு பிசைஞ்சு காட்டுறேன். இதே போதுமான அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா வச்சுக்குருவோம், பத்தலைன்னா கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை பிசைஞ்சாச்சுப்பா, அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை பிளேட் போட்டு ஊற விடுவோம். இப்போப்பா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொட்டி சாஃப்டாக வரும். இப்போ இதை நம்ம உருண்டை போட்டுக்கிறோம். இப்போ இதை நம்ம உருண்டை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்தி போடுவோம்லப்பா, அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கிறோம். இப்போ இது போட்டாச்சு, உருண்டை போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு இது பேலன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம கோதுமை மாவு வச்சுருப்போம்லப்பா வீட்டுக்கு, இப்போ அந்த மாவு ரொட்டியோடைய கட்டையில் போட்டு இப்போ இந்த மாவை நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டுட்டு மேலே கொஞ்சோண்டு மாவு போட்டுக்கோங்க. மாவை போட்டுட்டு இதை நம்ம பெலிக்கணும். எவ்வளோ மெல்லிசாக பெலிக்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக பெலிச்சுக்கோங்க.
வேலிச்சாச்சு. இது ஓரக்கரையை நல்லா வேலிச்சுக்கோங்க. இது வெளிச்சாச்சுப்பா. இதை வந்து நம்ம நல்லா ரவுண்டாக கொண்டு வரணும்னா இதை வச்சு எதனாச்சும் ஒரு பிளேட்டோ எதனாச்சும் ஒரு நல்ல இதை வச்சு அப்படியே அமுக்கிட்டிங்கன்னா சேஃபாக நல்லா ரொட்டி ஷேப்பில் வந்துடும். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இப்படி வெளியே இருக்கிற மாவை எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். எடுத்தால் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்துச்சு. நல்லா ரொட்டி இதில் நல்லா கரெக்டாக ரவுண்டாக வந்துருச்சு. சப்பாத்திக்கு நம்ம ரவுண்டாக போடுவோம்ல அதே மாதிரி வந்துருச்சு. ஷேப் முக்கியமாக அழகாக வேணும்னா இப்படி பண்ணிக்கோங்க. இல்லாட்டா நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்திக்கு போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. சட்னி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை போட்டுக்குருவோம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். கீழே நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்குருவோம். கேஸ் ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது. ஸ்லோவில் வைக்கக்கூடாது. ஸ்லோவில் வச்சா உங்களுக்கு சப்பாத்தி வேக கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நம்ம ரொட்டிக்குன்னு நம்ம ஒரு துணி வச்சுருப்போம். அதை வச்சு நம்ம இப்படி அமைக்கி விடுவோம். ஓரங்கள் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். திருப்பி போட்டுக்குருவோம். இப்போ இது வெந்துருச்சுப்பா. ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் தயிர் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்சுருக்கீங்களோ சாம்பாரோ இல்லை புளிக்குழம்பு மீன் குழம்பு எது வேணாலும் இதை வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.